ஹலோ மக்களே, சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதான் வர்மா காஸ்டியூம் போட்டுட்டு வந்தாலும் நம்ம சிவாவும் அயலியும் கடைசி நேரத்தில் வர்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வர்மா ஒரு பிளான் பண்ணி யார் ஏடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தால் இங்கே நம்ம இந்திராணிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம அயலியும் சிவா கிட்ட வந்து, சிவா பாத்தீங்களா அந்த விஷால் எதுக்காக இசையை இப்படி அடிச்சான்னு புரிய மாட்டேங்குது, பாவம் இசை ரொம்பவே வருத்தப்பட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது நம்ம சிவாவும், ஆமா நானும் விஷாலை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்பதான் ரூமுக்கு போயிட்டு வந்தேன், ஆனா விஷால் ஏதோ நினைச்சு ரொம்பவே டென்ஷன்ல தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட, சரி விஷால் வந்து இசை அடிச்ச மாதிரி நான் உன்னை அரைஞ்சிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும் வேற என்ன பண்ணுவேன் அப்படியே சுட்டு தள்ளிடுவேன் அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவும் அப்படியே பதட்டாகி, என்னடா நம்ம ஒன்று நினைச்சா இவ வேற மாதிரி இருக்காளே, இவள்கிட்ட எப்படிதான் நம்ம லவ் சொல்ல போறோமோ நினைச்சாலே ரொம்பவே பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஸ்ரீஜாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி மகேஷும் அந்த இடத்துல வராங்க. நம்ம இசையும் மகேஷை பார்த்த உடனே கண்டிப்பா பல்லவியோட ரூம்ல அன்னைக்கு இருந்தது இவன் தான், ஆனா நம்ம இப்போதைக்கு அவன் யாருன்னு தெரியாத மாதிரி ஆக்டிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மகேஷை நேரடியா பார்த்தாலுமே மறந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஸ்ரீஜாவும் மகேஷை பார்த்த உடனே, எதற்காக இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்த, நான் தான் இந்த இசைக்கு கண்ணிலே நீ படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ இசை மட்டும் உன்னை பார்த்துருந்தானா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது மகேஷும், நான் வரும்போதே இசையை பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு என்னோட முகம் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, என்னை மறந்துட்டாங்க போல அப்படி சொல்லும்போது ஸ்ரீஜாவும், இல்லை நீ எதுக்குமே ஜாக்கிரதையாயிரு, இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லும்போது நம்ம மகேஷும் விடுற மாதிரி இல்லை, அந்த பொண்ணு பிரியா வந்து என்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அதனால நான் இந்த கிஃப்ட்டை கொடுத்த அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம இசையும் விஷாலை தேடி வர்றாங்க. விஷாலில் ரொம்ப பதட்டமாட்டு, நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி கேட்கும்போது விஷாலும், அப்படி என்னதான் இம்பார்ட்டண்டான விஷயம் நீ என்கிட்ட சொல்ல போற, எதுக்காக இப்போ இந்த ரூமுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது இசையும், இன்னைக்கு சுபத்ராத்தையோட ஃபங்க்ஷன் நடந்துச்சுல்ல, அந்த சமயத்தில் பல்லவியை தேடி நான் போனேன், பல்லவி ஒரு ரூமில் மாட்டியிருந்தால அந்த ரூமுக்குள்ளே ஒரு பையன் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க சூழ்ச்சி பண்ணி தான் பல்லவிக்கு மேலே ஏதாவது ஒரு பழி விழணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஷாலும் டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் எதுக்காக நீ முதல்லயே சொல்லலை அப்படி கேட்கும்போது நம்ம இசையும், அன்னைக்கு மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா பல்லவிக்கு முன்னாடியே எல்லாரும் பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இப்போ சொன்னேன், இப்போ தான் சொல்கிறதுக்கு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஷாலும், என்ன சொல்கிற எதுக்காக இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம இசையும், அந்த இருக்காங்க பாருங்க மகேஷ், அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், அவன் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான், அவன் தான் வந்து அன்னைக்கு பல்லவியோட ரூமில் இருந்தான், அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க சூழ்ச்சி பண்ணி தான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது விஷாலும், என்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேஷை பிடிச்சு சரியா வெளுத்து எடுக்கிறாங்க. ஒழுங்க மரியாதையே உண்மையை சொல்லி, அன்னைக்கு என் தங்கச்சியோட ரூம்ல நீ தானே இருந்த, எதற்காக இப்படி ஒரு வேலையை செய்த, என் தங்கச்சிக்கு மேல பழி வர்றதுக்காண்டி யார் உங்ககிட்ட இந்த சூழ்ச்சி வேலையை செய்ய சொன்னா அப்படின்னு மகேஷை அடிச்சு வெளுத்து எடுக்கிறாங்க. ஆனா மகேஷ் உண்மையை சொன்ன மாதிரி இல்லை, நான் தான் சார் வேணும்னு அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம இசையும் விடுற மாதிரி இல்லை, நம்ம இசையும் விஷாலும் சேர்ந்து இந்த மேரேஜ் நல்லபடியாக முடியாட்டு அதுக்கப்புறமா உன்னை பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த ரூம்லேயே கை கால் எல்லாத்தையுமே கெட்டி போட்டு வாயிலையும் ஒரு துணியை வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வராங்க. அதை பார்த்து நம்ம ஸ்ரீஜாவும், எங்கடா இந்த மகேஷை காணுன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம இசையும் விஷாலும் அந்த ரூம்லேருந்து வந்ததை பார்த்த உடனே, ஒரு சமயம் இவனுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ, இந்த மகேஷ் அவங்கள்ட்ட மாட்டியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ஸ்ரீஜாவும் அந்த இடத்துல வந்து இசை கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எதற்காக நீ இங்கேருந்து வர, என்ன விஷயம் அப்படின்னு பதட்டமாக கேட்கும்போது இசையும், யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீஜாவும் அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் நம்ம அயலிக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஆஃபீஸரும் ஃபோன் பண்ணி, அயலி எனக்கு இப்போ தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் இருக்கீங்கல்ல, அங்கே வந்து பெரிய அதிகாரி ஒருத்தங்க வர போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், இங்கே வந்து அந்த கவர்னரை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, ஆமாம் அந்த வர்மாவும் அந்த இடத்துக்கு தான் வர போகிறான்னா, அந்த இடத்துல வந்து அவங்கள கடத்திட்டு ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறான்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நீங்கள் எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட அந்த
அந்த இன்ஃபர்மேஷன் வருது. உடனே நம்ம ஆயிலி பதட்டம் ஆயிடுறாங்க. எதுக்காக இந்த வர்மா இந்த இடத்துல இப்போ வரப்போறான் அப்படி சொல்லி நம்ம ஆயிலி யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவாவும் ஆயிலி கிட்ட வந்து, என்ன ஆயிலி ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது ஆயிலியும் சிவா கிட்ட, இல்லை இப்போதான் ஆஃபீஸர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த வர்மா இந்த இடத்துக்கு வர போறானா, இந்த அதிகாரி ஒருத்தங்க இங்கே வர போறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்ய போறான். அதனால நம்ம இனிமே ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தரையும் கவனிச்சுட்டே இருக்கணும். யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தாங்கன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆயிலியும் சிவாவும் ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சரி அதிகாரி ஒருத்தங்க வந்துட்டாங்க, அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி வாசலில் போகலான்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல போய் அந்த அதிகாரியை வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்படி நம்ம ஆயிலியும் சிவா கிட்ட வந்து, எதுனாலுமே நம்ம பார்த்துக்கணும், சிவா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இசையும் ஆயிலியும் அந்த அதிகாரிகள்கிட்ட போய் அவங்கள பற்றி சொல்லிட்டு, இப்படி ஒரு மேரேஜ் நடக்க போதில்ல, அதில் ஒரு பிரச்சனை ஆயிட்டு அந்த மணப்பொண்ணுக்கு வந்து பையன் மேலே விருப்பம் இல்லை, அதனால வேற ஒரு பையன் கூட தான் இப்போ மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது அதிகாரியும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இந்த மேரேஜ் நடந்து முடிய வரைக்கும் இங்கே தான் இருப்போன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணி கிட்ட செல்வநாயகன் வந்து, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, யாரை கேட்டு இந்த மாதிரி இந்த கல்யாண செலவை நான் ஏற்றுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்திராணியை வேற என்ன சித்தி பண்ண சொல்கிறீங்க, அந்த மன பொண்ணு வந்து இப்படி ஒரு சூசைட் பண்ண போயிட்டான், அதனால எப்படியாவது அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன், அதனால அவனுக்கு ஆதரவாட்டு சுபத்ரா அவங்க கம்பெனிலேயே வேலை போட்டு கொடுத்துட்டாங்க, அதான் ஏன் சார்பா அந்த பையன் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால இந்த மேரேஜை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன். அப்படி சொல்லும் போது நம்ம செல்வநாயகியும் இந்திராணி எதிராகவே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும், ஆமா நீ அவங்க சொல்றதுல என்னதான் தப்பு இருக்கு, எதற்காக நம்ம இந்த வேலையெல்லாம் செய்து வைக்கணும், அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் கபிலனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, வர்மா அந்த இடத்துக்கு வர போறாங்கன்னு. நம்ம கபிலனும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த வர்மாக்கு என்னதான் வேணும், நம்ம எந்த குடும்பத்தோட மேரேஜ் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே அந்த இடத்துல வர்மாவும் வந்து இப்படி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படி சொல்லும்போது வர்மாவும், அங்கே உள்ள அதிகாரி ஒருத்தங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள கடத்துறதுக்காண்டி தான் நானே அந்த இடத்துக்கு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம கபிலனும் சரின்னு டென்ஷன்ல இருக்கும்போது வர்மா அந்த இடத்துல செமையாட்டு ஒரு தாத்தா கெட்டப்பில் வராங்க. அவங்க ரொம்பவே வயசானவங்களாக இருக்காங்க. அப்படியே நடந்து வரும்போது எங்கடா சீட் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதிகாரியோட பக்கத்துலேயே போய் உட்காராங்க. இதை பார்த்துட்டு இருந்த செக்யூரிட்டியும், எதுக்காக நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்பும்போது நம்ம அதிகாரியும் சரி பரவாயில்ல ரொம்ப வயசானவங்க உட்காந்துச்சு போட்டுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அந்த வர்மாவும் ரொம்பவே தேங்க்ஸ் மேடம் சொல்லி பக்கத்துலேயே இருக்காங்க. வர்மா கையில் ஒரு புக்கு வச்சுருக்காங்க. அந்த புக்குக்குள்ளே ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கரெக்டான சமயம் பார்த்து இந்த பொருளை வச்சு இவங்களை கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம அயலியும் யாராவது ஒருத்தங்க சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்னு பார்க்கும்போது அதிகாரிக்கோட பக்கத்துலேயே ஒருத்தங்க இருந்த உடனே பக்கத்தில் வந்து கவனிக்கிறாங்க. கையில் ஒரு மேக்கப் தடையும் இருக்குது. இது என்ன ஏதோ ஒரு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது வர்மா தான் இப்படி ஒரு காஸ்டியூமை போட்டுட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம அயலிக்கு தெரிய வருது. அயலியும் ஒரு கட்டத்தில் வர்மாவை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்திராணி கவனிச்சிடுறாங்க. இந்திராணிக்கு அயலிக்கு மேலே ஒரு சந்தேகம் வருதுன்னே சொல்லலாம்.